ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட் டேக். இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து சாம்சங் மொபைலில் வந்து கீபோர்டை வந்து எப்படி கிளியர் கேஷ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் சாம்சங் மொபைலில் கீபோர்டை கிளியர் கேஷ் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக செய்ய வேண்டியது சாம்சங்கில் வந்து செட்டிங்ஸ் உள்ள போங்க. போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இங்கே உள்ள போனதுக்கு அப்புறமா இங்கே பாருங்க, கீழே வந்து உங்களுக்கு சாம்சங் கீபோர்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். ஸோ அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா இங்கேயுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ரீசெட் டு டிஃபால்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே பார்க்கலாம் கிளியர் கேஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னே சம் அடிஷனல் கேஷ் டேட்டா மே ரிமைன், கேன் கிளியர் செட்டிங்ஸ் ஆப் சாம்சங் கீபோர்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ வேறு டீட்டெயில்ஸ் டிலீட் பண்ணணும்னா இந்த பாத்துக்கு போக சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து கிளியர் கேஷ் தான் பண்ண போகிறோம் கீபோர்டை. ஸோ நீங்கள் கிளியர் அப்படின்றது கொடுத்தோன்னே உங்கள் மொபைலில் சாம்சங் கீபோர்டு வந்து கிளியர் கேஷ் ஆகிரும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம சாம்சங் மொபைலில் கீபோர்டை கிளியர் கேஷ் பண்ணுறது. ஸோ உங்களுக்குமே வந்து கீபோர்டை கிளியர் கேஷ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.